குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குருசாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. என்றும் குரு வழியில் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா அம்மன் ஆன்மீகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்ப பாருங்க, ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மாத பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய ஜூலை மாதம் 2025 ஜூலை மாத பலாபலன்கள், கிரக மாற்றங்களால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லைங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம இப்ப பார்க்கணும். மிதுன ராசி காலபுருஷனின் 3வது ராசியா இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்ப என்ன விதமான பலாபலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் நடக்க இருக்குது. இப்ப ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் பாத்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடம், தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வருமானத்தை தேடக்கூடிய ஒரு அமைப்புல மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட நாள் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப தடையா இருந்த விஷயம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா வருமானத்திற்காக பாத்தீங்கன்னா பல்வேறு முயற்சிகளை எடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அப்ப வேலை, தொழில், வருமானம், வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கையில அப்போ உங்களோட அமைப்புக்கு, உங்களோட ராசியில பாத்தீங்கன்னா குரு பகவானும் சூரியனும் இருக்கிறாங்க. சூரியன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா முயற்சி ஸ்தான அதிபதியா உங்களுக்கு இருக்கிறாரு, வெற்றியை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அப்ப வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய, சுபரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான முயற்சிகள் மனதில் திட்டமிட்டு வச்சிருப்பீங்க. தொழில் சார்ந்த முயற்சிகள், வேலை சார்ந்த முயற்சிகள், வியாபாரம் சார்ந்த முயற்சிகள்ல திட்டமிட்டு வச்சிருக்கக்கூடிய காலகட்டம். திட்டமிட்டபடி முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா அதுல இருந்து நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல வந்தே தீரும். ரொம்ப அற்புதமா இருக்கு மிதுன ராசி. மிதுன ராசிக்கு உள்ள ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பப்ப தன்னோட நிலையிலிருந்து குழப்பிக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள், எடுக்கக்கூடிய திட்டங்கள், போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல பாதி தூரம் டிராவல் பண்ணிட்டு இடையில பாத்தீங்கன்னாக்க ஒரு சின்ன விஷயம் குழப்பம், அதனால அதை டிராப் பண்ணிடுறது. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்ப என்னன்னா எடுக்கிற முயற்சியை தன்னம்பிக்கையோடு நீங்க செய்ய வேண்டிய காலகட்டம் இது. அப்ப வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை உறுதியாக இந்த மாதத்துல உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை, உறுதியா உண்டு. அடுத்து தொழில் சார்ந்து செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுத்த அனைத்து நண்பர்களும் பாத்தீங்கன்னா முயற்சி எடுத்து செய்யலாம். தொழில் செய்யக்கூடிய காலகட்டம். நீண்ட நாளா எனக்கு ஒரு வேலை தெளிவா தெரியும், நல்லா தெரியும், அதை சொந்தமா செய்யணும்னு ஆசை, செய்யறதுக்கான ரைட் டைம் இதுவா அப்படின்னா கரெக்ட், இதுதான் ரொம்ப ரைட் டைம், கரெக்டான டைம், சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு கரெக்டான டைம். ஏன்னா சனி பகவான் இவ்வளவு நாளா உங்களுக்கு சிரமமான சூழ்நிலையில இருந்தவர் 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது ஜோதிட பழமொழி. அது மட்டும் இல்லாம 10ஆம் இடத்தில் தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானே வீட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க செய்கின்ற தொழில் லாப நோக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். அந்த தொழிலுக்கான சிறப்பு அப்படிங்கிறதும் நல்லா இருக்கும். தொழில் நல்ல வீர்த்தி அடையும், வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது தொழில் சார்ந்த அமைப்புகள், வேலை சார்ந்த அமைப்புகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து வியாபாரம் சார்ந்த துறைகள்ல இருக்கிறோம், ஒரு பொருளை நாங்க வாங்கி விற்கிறோம், சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறைகள்ல இருக்கிறோம், எங்களோட வேலை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டீலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நாங்க பிசினஸ் பண்றோம் அப்படின்னா இதுவும் நல்ல டைம். உங்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நல்லபடியாக நிறைய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். இதை பயன்படுத்தி நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற
ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் யாரால நடக்கும் அப்படின்னு பார்க்கையில புது தொடர்புகள், புது மனிதர்களோட சந்திப்பு, புது ஒப்பந்தங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுது. அப்ப வேற்று நபர்கள், இதுவரை நீங்க பழகிய, பேசிய, நட்பு கொண்டாடிய அல்லது ஜாயிண்ட் பிசினஸ் பண்ணியவர்கள் தாண்டி அவங்களோட நண்பர்கள் அல்லது அடுத்த புது அறிமுகமாகக்கூடிய நண்பர்கள், புது தொழில் அறிமுகமாகக்கூடிய நண்பர்கள், இவங்கள் மூலமாக, அதே போல வெளிநாடு வெளியூர் தொடர்புகள், ஆமா, வேற்று மாநிலம் வேற்று மாவட்ட தொடர்புகள் மூலமா கிடைக்கக்கூடிய பிசினஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நல்லபடியாக அந்த பிசினஸ் மூவ் ஆகும். அப்ப வியாபாரம் சார்ந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதுலேயும் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க, ஆமா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது மிதுன ராசி அன்பர்களுக்கு உறுதியா இருக்கு. அடுத்து மாணவர்களுக்கு படிப்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா படிப்பு காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வருது. படிப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. படிப்பு இதுவரை படிப்பு எப்படி இருந்ததோ இல்லையோ, இனிமே படிப்பு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல அற்புதமாக குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. அந்த ஒரு பார்த்தீங்கன்னா குருவோட தன்மை அப்படிங்கிறது, நிதானம் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்துடும். பிரகாசமான முயற்சி எடுப்பாங்க. நல்ல படிப்பு, நல்ல வாக்குப்பளிதம், பேசுகிற வார்த்தைகளில் இனிமை, சொல்லக்கூடிய விஷயங்கள், பேச்சு தொழில்களில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமாக நல்லபடியான ஒரு வளர்ச்சியை பெறுவாங்க. சேல்ஸு, மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்க, மேடை பேச்சாளர்கள், சோசியல் மீடியாவில் பேசக்கூடியவர்கள் அனைவருக்குமே ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அடுத்து பெண்மணிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கல, பெண்மணிகளை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல குடும்ப பெண்மணிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கு. எப்படி செலவு அப்படின்னா சுப செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கான செலவு, அதே போல சுற்றுலா செலவு, பயணம் சார்ந்த செலவுகள், குடும்பத்தின் தேவைகளுக்கான செலவுகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய செலவுகள், நீண்ட நாள் ஆசைகள், திட்டமிட்ட விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, குழந்தைகளுக்கு நீண்ட நாள் கனவுகள், ஆசைகளில் அவங்க கேட்ட விஷயத்த வாங்கி கொடுக்கறது, அதே போல அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இந்தந்த பொருட்கள் வாங்கணும், இந்தந்த விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னு திட்டமிட்ட விஷயங்கள்லாம் சுப செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. பயணம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, லாபகரமாக இருக்குது. அதே போல சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அடுத்து பாருங்க, ஏதேனும் உடல் உபாதைகள் ஏதேனும் வருமா, எதுவும் கிரக அமைப்புகள்ல எதுவும் சிக்கல் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருசா ஒண்ணும் இந்த காலகட்டத்துல சிக்கல் இல்லை. என்னன்னா முயற்சி, அதாவது இளைய மற்றும் மூத்த சகோதர உறவுகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதே போல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த விஷயங்கள், நெஞ்சில் எரிச்சல், இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் வயதிற்கேற்றார் போல வயது மூத்தவர்களுக்கு வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்ப இந்த காலகட்டம் எப்படி இருக்குது ஜூலை மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு என்னன்னா மைண்ட் ஸ்ட்ரெஸ், நீங்களே உங்களை குழப்பிக்காம இருந்தீங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே சுற்று வட்டாரம், மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி வேலை அமைப்புகளுக்கு மட்டும் இருக்கு. என்னன்னா வேலையை விட்டுட்டேன், வேலை இல்லை அப்படின்னு சொல்றவங்க ஒரு வேலையை தேடணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணாதான் அந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இந்த மாதத்துல இருக்குது. அப்ப ஒரு தடவைக்கு 2 தடவை தொடர் முயற்சி அப்படிங்கிறத எடுத்தே ஆகணும். எடுத்தா நல்ல லாபகரமாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது. இதுல குறிப்பா வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு 100% ரொம்ப சுபமா இருக்கு, சக்சஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய காலகட்டம். இவை அனைத்தும் கோச்சார பலன்கள். இப்போ உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கல, மிருகசீர நட்சத்திரம் எதுலையும் வேகமாக, ரொம்ப அதிவேகமாக செயல்படக்கூடிய அமைப்பு, சிந்தனையில் தெளிவு உள்ள ஒரு அமைப்பு. இவங்க என்ன மாதிரி முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னா வேலை தொழில் அமைப்புகள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலையே அப்படிங்கிற கவலை வேண்டாம். அடுத்த கட்டத்துல உங்களுக்கு ஒரு இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெளிநாடு வெளியூர் தொடர்புகள், வெளி மாநிலம் போறது, வேலைக்காக தொழிலுக்காக டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்ப வெளிநாட்டு முயற்சிகள், வெளியூர் முயற்சிகள், வெளி மாநிலம் ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா அங்க ஒரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாதுன்னா ரொம்ப அருமையான விஷயமா இருக்கும். அடுத்து
புனர்பூசம் நட்சத்திரம் அமைதி, அன்பு, இரக்க குணம், மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஸ்தான அமைப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, அரசு காரியங்கள், அரசு சார்ந்த தலைமை பதவி, தலைமை பொறுப்பு, அதே போல அரசு எக்ஸாம் எழுதியிருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.